ஒரு 5 மாசம் ஆள் வராம போயிட்டா என்னடா ஸ்பாட்டிஃபைல ரெக்கார்டிங் ஆப்ஷனே தூக்கிட்டீங்க. ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் நம்பிதான் ரெக்கார்டிங் போடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். ரொம்ப சோர்ந்து கிடக்குறானே, படுத்து கிடக்குறானே, ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வந்து பார்த்தா, அட ஆத்தா, ஸ்பாட்டிஃபைல இருந்து ரெக்கார்ட் ஆப்ஷனே தூக்கிட்டானுங்க. ஆஹ் இருந்த ஒரே ஓசி ஆப் தான், அதுவும் போச்சு. அதனால திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாய்ஸ் மெமோ, ஐபோனோட வாய்ஸ் மெமோல இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். பல நாளா நானுமே காணோம். இந்த கேப்புக்குள்ள நான் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாதிரி, அந்த கம்பெனில இருந்து திருப்பி இன்னொரு கம்பெனி மாதிரி, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு பாஞ்சு, சென்னையில இருந்து இப்ப ஹைதராபாத்துக்கே பாஞ்சாச்சு. அப்பா, எவ்வளோ ரேண்டுகள் உள்ள இருந்துச்சு. பல இதை ரெக்கார்ட் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னும் ஸ்ட்ரைக் ஆகல. ஸ்ட்ரைக் ஆகல. எடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். அது உங்களுக்கு எப்பவாச்சும் இந்த இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா? என்ன ஃபீலிங்னா, யோசிப்பீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. பார்த்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு உட்காருவோம். ஒரு புண்ணாக்கும் மைண்ட்ல வரவே வராது. என்னடாது சரி, அதுக்கெல்லாம் சரி மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்து முக்க ஆரம்பிப்பீங்க. ஐடியா ஏதாச்சும் ஒன்று வரும். சரி போடா, திருப்பி பண்ணலாம், பண்ண முடியாது. சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரி அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம். ஒரு புண்ணாக்கு வராது. ரீல்ஸ் பார்ப்போம், அது சுத்தம் இது சரி டைம் ஆச்சு படுக்கலாம் அப்படின்னு படுக்க போறப்ப வண்டி வண்டியா ஐடியா வரும். இந்த மாதிரி கடுப்பு சொல்லி மாள முடியாது. சரி, நான் இன்னைக்கு சண்டே, ஸோ ஏதாச்சும் விஷயத்தை பத்தி ரேண்ட் பண்ணலாம். அதுவும் ரேண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி டாபிக், சரி இவ்வளவு நாள் டிலே ஆனது காரணம், இந்த டாபிக் பேசலாமா, அந்த டாபிக் சரி அப்படின்ட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணுவேன். டாபிக் ஒண்ணுமே மைண்ட்ல வரவும் வராது. உள்ள ஒண்ணுமே தோணவே தோண மாட்டேங்குது வர வர. அந்த மாதிரி ஒரு விரக்தி நிலைமையில போதா அப்படிங்கிறதுமே தெரியல. என்ன ஏதுன்னே தெரில. உம் அதனாலதான் சரி, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ரெக்கார்டை போட்டுருவேன். பார்த்தேன், அங்கிட்டு இருந்தேன், இங்கிட்டு இருந்தேன், படம் பார்த்துட்டு இருந்தேன், இது பண்ணேன், அங்க போனேன், வெளில போனேன், வந்தேன். வெளில போறதுக்கு பெருசா நம்ம தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சு, பெருசா வெளில போறதுக்கு ஐடியா இல்லை. நானே சரி யோசிச்சேன் ஏதாச்சும் பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியா ஒண்ணுமே பண்ண இல்லை. ஒண்ணுமே பண்ண இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குது. ஒண்ணும் பண்ண இல்லை, என்ன பண்ணலாம், சரி பாட்காஸ்ட் ஆப் திருப்பி ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டியே திறந்தேன். போட்டியே திறந்ததான் தெரிஞ்சு ரெக்கார்ட் ஆப்ஷனே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப ரெக்கார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பச்சி கத்திட்டு இருந்துச்சு. என்னடா ரெக்கார்டு பண்ண வேணாம்னு ஒரு பச்சி கத்துது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சரி இன்னொரு பக்கம் சரி வேற ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல என்ன பண்ணுவோம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு வீடியோவா தேடிட்டு இருந்தேன். சரி இந்த ஆப்ல இருக்குமா, அந்த ஆப்ல பார்ப்போமா, ஏதாச்சும் ஒரு ஆப்ல வருமா போமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் சரிப்பட்டு வரல. சரி எதுக்கு தான் ஐபோன்லயே ஒரு ரெக்கார்டர் ஒன்று கொடுத்துருக்கானே, நம்ம கேட்க போற 10 பேருக்கு எதுக்கு இவ்வளோ இது அப்படின்னு இல்லை. பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல போட்டாச்சு. அப்பா, எப்படித்தான் எல்லாம் இப்படி கட கடன்னு பேசுறாங்க, இல்லை எதுன்னு வந்து புரியல. இன்னைக்கு எதை பத்தி ரேண்ட் பண்ணலாம்? சரி, சென்னையில இருந்து ஹைதராபாத் வந்தல, அந்த அந்த கதையை சொல்லுவோம். ஸோ இங்க எங்க பழைய ஆஃபீஸ்னா பெங்களூர்ல இருந்து திருப்பி சென்னை இருந்து சென்னையில ஆஃபீஸ் விட்டுட்டு வந்த கதை வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணேன். சூப்பரான ஸ்டார்ட் அப்புங்க. ஒன்றுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு செம்ம இடம். பட் டைம் சேஞ்சஸ், திங்ஸ் சேஞ்சஸ். எனக்கு சென்னையில் ஒரு வைப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால சரி வேற சிட்டி ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஹைதராபாத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஜம்ப் அடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம தான் நம்ம தான் ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன் ஆச்சு. ஜம்ப் அடிச்சுக்கிட்டே போயாச்சு. ஜம்ப் அடிச்சுட்டு வர்றதுக்காக சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்டார்ட் அப்ல போய் சொன்னேன். அவங்க செம்ம டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. டிசப்பாயிண்ட் ஆயிட்டு சரி போறேன்ட்ட. சரி ஒரு 15 நாளாச்சும் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. ஓகே, இவ்வளோ ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைதராபாத்ல ஒரு ஆஃபீஸ் சொன்னேன். அவங்க தம்பி 15 நாள் எடுத்துக்கோ, ஆனா முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னானுங்க. பார்த்தா
நோட்டீஸ் முடியிற டைமும் அங்க இருக்க ஜாயினிங் டைமுக்கு நடுவுல இருக்க ஒரே கேப் ஒரு சண்டே மட்டும் தான். சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுகள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். நமக்கு ட்ரெயினுகள் பெருசா பிடிக்க என்னன்னே தெரியல. நம்ம ஒரு உள்ளூருக்குள்ளேயே சுத்தி கித்திட்டு இருந்தனால பஸ்ஸுகள்லயே ஒரு ஆர்வம் இருந்தனால ட்ரெயினுகள்ல ரொம்ப பெரிய ஜேர்னி, ட்ரெயின்ல பாரு அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க சொல்ல சரின்னு ட்ரெயின் பார்த்தா நம்ம 3 மாசத்துக்கு அடுத்து பார்த்தாலே ட்ரெயின் இருக்காது. இப்ப நடுவுல மட்டும் இந்த ட்ரெயின் இருக்கவா செய்யும். சரி அப்படின்னு பார்த்தா ட்ரெயினும் இல்லை. அப்படின்ட்டு சரி ஃப்ளைட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாக்கெட்ல காசு இல்லைங்க. காசு இல்லை அப்படிங்கிறத தாண்டி நான் இப்போ ஏர்போர்ட்ல போயிட்டு அங்க இறங்குனாலும் அங்க இருந்து இறங்கி 21 கிலோமீட்டர் காட்டுச்சு நான் போற இடத்துக்கு. ஆஹ் ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்களே, ஹைதராபாத்ல பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்னும் செட் ஆகலை, அதனால அதையும் பார்க்கணும். அமீர்பேட்டோ எங்கேயோ ஒரு ஒரு இடம் சொன்னாங்க. சரி அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா 21 கிலோமீட்டர். அப்போ ஃப்ளைட்ல இருந்து இறங்கி திருப்பி வெட்டி எடுத்துட்டு ஆட்டோவை போட்டா அதுக்கு ஒரு தனி காசு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள இருக்க கஞ்சாம்பூட்டி சொல்ல சரி வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா சரி நமக்கு ஆல்வேஸ் ஃபேவரிட் பஸ் இருக்கா, இருந்துச்சு. எவ்வளோ? 1500 ரூபாய். ஓகே, இதை வச்சு நம்ம ஓட்டணும்னா அங்கே போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து பாதியிலேருந்து வந்துட்டேன், அதனால இங்கேயும் ஒரு சம்பளம் பாக்கி இருக்கும். அடுத்து ஒரு 15 நாள் சர்வே ஆகணும், அதுக்கு ஒரு காசு வேணும், அதுக்கும் ஒரு மானிட்டரி வேல்யூ, மானிட்டரி வேல்யூங்கிற மாதிரி கையில் காசு கீசுன்னு எதுவுமே இருக்காது. ஸோ நான் யோசிச்சுட்டு என்ன சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற சரி வழக்கம் போல் சரி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு நாம் எப்பயுமே நம்ம ஏறுறது பஸ்ஸு. ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு ஸ்லீப்பர் பஸ் இருந்துச்சு, 1500 ரூபா. சரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் ஓகே ஃபேர்வெல் கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு சரின்ட்டு கிளம்பியும் வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி கிண்டியிலேருந்து, இத்தனைக்கும் ஒரு லக்கி ஃபேக்டரா பஸ்ஸு கிண்டியிலேருந்து ஏறிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே நைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். கரெக்டாக சாட்டர்டே நைட்டுக்கு புக் பண்ணேன். அப்போ தான் சண்டே போய் இறங்கிட்டு ஒரு பிஜியை கண்டுபிடிச்சி உள்ள லோட் ஆயிடலாம், அப்புறம் எங்கனாலும் வேலைக்கு போக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமலாக ஒரு பேக் பண்ணிட்டேன். நல்ல வேலை மினிமலாக பேக் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கான காரணத்தை அப்புறமா சொல்கிறேன். சரி, ஒரு முன்னெச்சரிக்கையாக மினிமலாக நான், ஏன்னா நமக்கு தான் நேரம் என்றைக்கும் நல்லா இருக்காதுல்ல, அதனால மினிமலாக பேக் பண்ணியாச்சு. மினிமலாக பேக் பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு பஸ்ஸை புக் பண்ணி பஸ் கிண்டியில் வருது அப்படின்னாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிறப்பயே 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சு. அங்கே ஆஃபீஸில் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு டாட்டா பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு சாட்டர்டே ஆஃப் டேவா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். 3:30 4 ஆயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு பொறுமையாக திங்ஸ்லாம் எடுத்து வச்சேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிருந்தேன், உட்காந்துருந்தேன். அது இதுன்ட்டு நோண்டிகிட்டு இருந்துட்டு அப்புறம் சரி 8க்கு முன்னாடி சரி அவங்க சீக்கிரமாகவே கிளம்புவோம், நாம் வேற வேற ஊருக்கு போகிறோம், உள்ளூர் பஸ்னா கூட எங்கேயாச்சும் சேஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம், வெளியூர் பஸ் வேற ஏதாச்சும் கோளாறு பண்ணிடுவாங்க, அது இல்லாமல் நமக்கு பாஷை வேற தெரியாத ஊர். ஆமாம், அதுவும் ஒரு விஷயம் சொல்லணும், அப்புறமா அதுக்கு நான் எலாபரேட் பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு போயிட்டு கிண்டிக்கு வந்து 8:30 மணிக்கு பஸ்ஸு. 8:30 மணிக்கு பஸ்ஸு. சரின்னு போயிட்டு ஒரு 8:10க்கெல்லாம் போயிட்டு இறங்கிட்டேன். 8:10க்கு முன்னாடியே போய் இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஈக்கட்டத்தாங்கல் கிட்ட அந்த ஐடி கம்பெனி ஏதோ இருந்துச்சு, அதுக்கிட்ட இருக்க இடத்துல போய் இறங்கியாச்சு. இறங்கிட்டு சரி நான் நிற்கிறேன். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஷர்ட்டு ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டு 2 பேக் எடுத்துட்டு யோ அப்படிங்கிற மாதிரி போய் நின்னேன். நமக்கு அது யோ மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற பைத்தியக்கார மாதிரி இருக்கும், கண்டுக்கக்கூடாது. சரின்ட்டு போயிட்டு நின்னாச்சு. நம்ம மாதிரியே பஸ்ஸுக்கு ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சரி நிற்கிறேன். ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ, 60 சில. இத்தனைக்கும் ஓலாக்காரன் வேற போகிறப்ப தம்பி கேஸ் போட்டு போய்க்கலாமா, ஐயோ வேணாம் வேணாம், ஐயோ பஸ் மிஸ் ஆயிரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரி அப்படின்ட்டு போனேன். நல்ல வேலை ஒரு தண்ணி பாட்டில் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு போனேன். நம்ம நேரத்துக்கு நம்ம பெருசா எதுவுமே போறப்ப வெயிட் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது அதுன்னு யோசிப்பேன். அப்ப நமக்கு எங்க தண்ணித்தாக அடிக்கக்கூடாது, நமக்கு எங்க பசிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதுலயே போறது. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், சுத்த மட்டும் தண்ணி கேன் எடுத்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு கிண்ணி பாட்டிலில் தண்ணீரை ஒப்பிக்கொண்டு சரி போட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்கேன்.
நிக்கிறேன் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு சீரிஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா பார்த்தேன் என்னடா 15 நிமிஷம் நான் சீரிஸ் போயிட்டு இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்த்துட்டு இருக்கு. ஆனா 15 நிமிஷம் ஆச்சு, என்ன சத்தத்தை காணோம், என்னடா எதுடா அப்படின்னு பார்த்தா பஸ் வரல. சரி அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. ஷார்ட்ஸா ஆப்வியஸா என்ன ஆகும், அவருக்கு கச்ச கச்சன்னு இருக்க ஏரியால கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அப்புறம் கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, கொசு காலை காலை மூமெண்ட்லயே வச்சுக்கிட்டே உட்காந்து சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கி உள்ள போட்டு சரி பாடல்களை போடுவோம் அப்படின்ட்டு பாடல்களை போட்டுட்டு அதை உட்காந்து சரி கேட்டுட்டு இருந்தேன். அது எவ்வளவு நேரம் தான் கேட்கறது. சரி, 8:30 மணிலேருந்து 8:45 ஆச்சு, 8:50 ஆச்சு. ஒரு பேனிக் வர ஆரம்பிச்சிச்சு. ஓ, ஒருவேளை பஸ் எதுவும் மிஸ் பண்ணிட்டோமோ, என்னாச்சு, ஏன் பஸ் மிஸ் பண்ணிட்டோமோ, என்னடா ஏதுடா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு பஸ்காரங்க கால் பண்ணா நம்ம நேரம் தெலுங்குல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் அதான் அண்ணா, அப்படின்ட்டு நம்ம அது வரைக்கும் என்ன லூ லூ போட்டு பேசுவோம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு புண்ணாக்கும் புரியல அவர் பேசுறது. சரி அண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் இங்கிலீஷு, கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் தெலுங்குன்னு பிச்சு பிச்சு போட்டு கேட்டு அவர் என்ன சொன்னாரு, சரிப்பா இல்ல பஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி, பஸ் சாட்டர்டேப்பா, கூட்டமா இருக்கும், டிராஃபிக்கு, அது இதுன்னு அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. சரி சொல்றாரு, நம்ம அதுக்கு மேல என்ன எதுவும் பேச தெரியாதா, சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். பார்த்தா 9 ஆச்சு, 9:10, 9:20, 9:30, பஸ் வரல. பயங்கரமா, அதாவது என் போன்லயும் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. அது 100ல வச்சிருந்தேன், கொண்டு வந்தேன், அங்க உட்காந்து இருந்தேன். வீட்லயும் சரி தெனாவட்ட சரி பஸ்ல தான் சார்ஜ் இருக்குமே அப்படின்ட்டு 60%லயே வச்சுட்டே ஒரு வந்தேன். போறது அங்க இங்க நவுந்து நவுந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. கழிச்சு அந்த பஸ் வந்துச்சு, ஆரஞ்சு டிராவல்ஸ் நினைக்கிறேன். பஸ் வந்துச்சு. சரி ஓகே, அப்பா பஸ் வந்து சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு பேக் எடுத்துட்டு போறேன். தம்பி, இது பெங்களூர் போற பஸ் அப்படின்ட்டான். சூத்து காண்டாயிருச்சு. பார்த்தா ஒரு பாதி கிரௌடு காணாம போயிடுச்சு. ஒரு 10 பேர் நாங்க மட்டும் நின்றுட்டு இருக்கோம். அந்த 10 பேருமே செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஆரஞ்சு டிராவல்ஸ் வந்துருச்சு. இவங்களும் ஆரஞ்சு டிராவல்ஸ் வாங்க, பெங்களூர் போறவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல, ஆரஞ்சு டிராவல்ஸ் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னடா அது அப்படின்ட்டு சரி அப்படின்னு திருப்பி போய் அதே விரக்தியில போய் உட்காந்துருந்தேன். 9:30 மணிலேருந்து 9:45 ஆச்சு, 10 ஆச்சு, 10:15 ஆச்சு. அப்புறம் தான் வந்தானுங்க. எப்பா நான் சரி ஏறுவோம், ஏறி போயிட்டு சார்ஜை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளக்ல போயிட்டு சார்ஜரை சொருவி போன் சார்ஜ் போட ஏறல. ஓட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்னடா அது அப்படின்ட்டு ஓ போச்சா 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 அப்படின்ட்டு உட்காந்து நான் அதுல பேனிக் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் வந்தாரு. தம்பி, சிங்கிள் லோவர் சீட்டை போட்டுருக்கீங்க, எனக்கு தாங்க, எனக்கு முடியல, அதனால கொடுங்க. ஐயா, நான் வழக்கமா கூட ஒரு நல்ல மூட்ல இருந்தா கூட சரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அந்த பஸ்ல அந்த சீட்டு விலை ஜாஸ்திங்க. அதனால சரி, இல்லைங்க சார்ஜ் வேற மணி, நீங்க வேணா இதுல போட்டு பாருங்க அது இதுன்றத செம்ம கண்டாயிடுச்சு. இல்லைங்க இதுலதான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரஃபா சொல்லிட்டேன். அவர் வேற கண்டாக்டர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ரஃபா சொல்றேன். ஏன்னா முக்காசி டைம் நான் வாயை திறக்க மாட்டேன், போன ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு போயிடுவேன். அந்த அளவுக்கு வெறி ஏத்திடுச்சு அந்த பஸ் டைம் லேட் ஆனதும். ஆஹ் அப்போ சரி சார்ஜ் போடுறேன், சார்ஜ் போட ஏறல. சரி சார்ஜர்ல இருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லேப்டாப் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை திறந்து உள்ள சொன்னா லேப்டாப்லயே சார்ஜ் இல்லை, ஆனா சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு ஏங்க பிளக் வேலை செய்யலைங்க அப்படின்னாரு. சரி பக்கத்துல போகும், எதுவும் வேலை செய்யல. நான் அப்புறம் தான் போய் டிரைவர்கிட்ட சரி கேட்டுருவோம் அப்படின்ட்டு போயிட்டு யோசிச்சு 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 ஒரு எப்படியும் 45-50 மினிட்ஸ் கழிச்சு போயிட்டு டிரைவர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட போயிட்டு அண்ணா என்னண்ணா இந்த மாதிரி சார்ஜர் வேலை செய்யணும் அப்படின்னா வேலை எங்கேயும் பார்த்தான். என்ன தமிழா அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு பக்கத்துல கிளீனர் கூப்பிட்டாரு. அவர் இல்லைங்க பிளக் வேலை செய்யாது, யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருப்பான், அந்த யூஎஸ்பி போர்ட்ல கொடுத்துங்க.
ஐபோனுக்கு எதுங்க யூஎஸ்பி போட்டு, அது இல்லாம இப்போ வர புது போனுக்குமே எங்கெங்க யூஎஸ்பி போட்டு, எல்லாம் யூஎஸ்பி சி தானே இருக்கு. அதை சொன்னா அவன், அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, மூட்டுருங்க அப்படின்ட்டான். அதுக்கு மேல என்ன ஆகுது, நமக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் போன் பாக்குறது, அல்லது அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாட்டு கிட்ட போட்டாச்சும் படுத்துன்னு இருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. 14% கீழே சார்ஜ் இறங்கிருச்சு. வீட்டுல இருந்து ஆத்தரத்துக்கு அது இல்லாம ஹைதராபாத்ல இறங்கணும்னா அங்க நமக்கு அகாமடேஷனுக்கு பார்த்த வரைக்கும் கால் பண்ணோம். என்னடா இது அப்படின்ட்டு வெறியா இருந்துச்சு. அப்போ வந்து சொன்னாரு, தம்பி பிரேக் எங்கேயாச்சும் நிறுத்துவோம், அங்க பாத்துக்கோங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு பஸ் போச்சு. அதுக்கடுத்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லாம அது பாட்டுக்கு சரி என்ன பண்றது. அப்புறம் குப்புற கடிச்சு படுத்திருந்தேன், தூக்கம் வரல. அப்புறம் தலைவணியை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு உட்காந்து ஸ்ட்ரீட் லைட் எவ்வளோ இருக்கு, பெட்டில் அந்த கோடு கோடா போட்டிருந்தாங்க, எத்தனை கோடு இருக்கு, இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி வேற என்ன பண்றது, டைம் பாஸ் பண்ணோம்ல. அப்புறம் சரி அது இது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு பார்த்தா அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி என்னடா 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 சொல்லிட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேல உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராது, கைப்புள்ள கண்ணு மூடி தூங்கிறேன் அப்படின்னு படுத்து தூங்கியாச்சு. ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படி ஓடிடுச்சு. நல்ல நேரம் தூங்குறதுனாலே டபால் மூலி பண்ணிச்சு. பார்த்தா ஒரு திருப்பி அவ்வளோதான், 1 மணி நேரம் தான் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினானுங்க. அப்பா அப்படின்ட்டு இறங்கி குடு 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 குடுன்னு ஓடி போய் சார்ஜ் போட்டேன் உட்காந்தே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர், அது ஹோட்டலா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் வந்தாரு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க ஒன்று வேணும். திருப்பி ஒரு சர்வர் வந்தார். என்ன சாப்பிட்றீங்க? ஒன்று. மூணாவது சர்வர் என்ன சாப்பிட்றீங்க? ஒன்று வேணும். ஆறாவது சர்வர் என்ன சாப்பிட்றீங்க? 5வது தடவை திருப்பி ஒரு சர்வர் வந்தார். ஏப்பா இதுக்கு மேலே விட்டா சர்வர் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்குனாங்க. அப்போதான் தெரிஞ்சு, ஓ அந்த அளவுக்குள்ள என்டர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. சரி ஃப்ரைட் ரைஸ் தாங்க அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்து வச்சாங்க. குப்புன்னு ஒரு நாத்தம். சரி என்ன பண்ண, நமக்கு இன்னைக்கு நேரம் எல்லாம் நம்ம நேரம். சரி அப்படின்ட்டு அதையும் வேணான்னு சொல்ல முடியாது. சரிட்டு கப்பு கப்புன்னு உள்ள அடிச்சுட்டு உக்காந்துருந்தேன். நல்ல வேலை ஃபோன் ஒரு 60% சார்ஜ் ஆச்சு. எப்பா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு அந்த ட்ரிப்லயே நடந்த நல்ல விஷயம், ஃபோனு சார்ஜ் ஆயிருச்சு. சார்ஜ் போட்டதை எடுத்து மகாராஜா படம் பார்த்தேன். ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஒரு நைஸ் மூமெண்ட்டா அந்த படம் பார்த்தது தான். சூப்பராக இருந்துச்சு படமே. அப்புறம் திருப்பி ஒரு 2 எபிசோடு பாய்ஸ் ஏற்றி வச்சிருந்தேன். பாய்ஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு தூங்கி திருப்பி பார்த்தா ஒரு 6-6:30 முழிச்சேன். அதுக்கடுத்து வேற வழியில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி மேப் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா 20%க்கு திருப்பி சார்ஜ் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் என் தம்பி நீடிச்சதே பெரிய விஷயம், அதனால சார்ஜ் இறங்கிருச்சு. சரி அப்படின்ட்டு நானும் தள்ளுறேன். சரி என்னடா பண்றது. அப்பதான் நிறைய ரெக்கர்சிவ் தாட்ஸ் வருது. இனிமே இதுக்காகவேடா எங்க போனாலும் இது ஒரு ஒரு வயர் கிட்டுன்னு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இனிமே ஒரு சி டைப் சார்ஜரு, சி டு சி சார்ஜரு, சி டு ஐபோன் சார்ஜரு, ஒரு அடாப்டரு, பவர் பேங்க் நான் யூஸே பண்ண மாட்டேன். இருந்தாலும் சரி ஒரு பவர் பேங்க், ஒரு 5000 mAh பவர் பேங்காச்சும் சும்மா வாங்கி வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் தாட்சி வர ஆரம்பிச்சிச்சு. பக்கெட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கணும். அப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தா என்னடா இவ்வளோ ஸ்மூத்தா போகுது, எல்லாம் நல்லா போகக்கூடாது நமக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா போகலை. கரெக்டாக நல்லா போகாம போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா கரெக்டா எல்பி காலனி ஏதோ ஒரு ஒரு இடம், அதுதான் ஹைதராபாத்தப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேயே நிறுத்திட்டாங்க. என்னடா நிறுத்திட்டாங்க, இதுக்கு மேல போக மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரே வருத்தம். என்ன சொல்றீங்க போக மாட்டேங்கிறீங்க? இல்லை நான் புக் பண்ண, ஏன்னா நான் புக் பண்ண இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட கிடையாது நான் புக் பண்ண ரூமுமே. ஸோ நான் நினச்சேன் சரி இறங்குவோம், அப்படியே ஒரு டீயை போட்டு பொறுமையாக நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா தம்பி அதெல்லாம் போகாதுப்பா, இதுக்கு மேலே சிட்டியில் 8 மணி ஆயிடுச்சு, சிட்டி லிமிட்டை தாண்டி நாங்கள் போக மாட்டோம். இதுக்கு ஏன்டா காசு வாங்க, 1500 ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கடா என்கிட்ட அப்படின்ட்டு. சரி வேற என்ன, சண்டை போட்டு பார்த்தாச்சு, அதுக்கு மேலே முடியல. அப்புறம் என்ன, சரி
அதே மாதிரியே திருப்பி அந்த ஷார்ட்ஸ் டிஷர்ட்டையும் போட்டு யோயோ அப்படின்ட்டு கிணிங் 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 கிணிங்கிட்டு நடந்து போனேன். சரி, நல்ல வேலை கையில ஒரு 100 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா கையில காசு வச்சிருந்தேன், அதனால தப்பிச்சேன். சரி அப்படின்ட்டு போயிட்டு ஏறிட்டு என்ன பண்ணேன், இது போனேன். ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோவில் அப்படியே ஏறி மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி மெட்ரோ ஸ்டேஷன்ல திருப்பி போயிட்டு ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, லக்கிடிகா ஃபுல் அப்படிங்கிற ஒரு இடம். ஆனா நம்ம தான் கிறுக்கு, முன்னாடி நாம்பள்ளின்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கேயே கூகுள் மேப்பை நம்பி அங்கேயே இறங்கிட்டேன். சரி அப்படின்ட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு ரெஸ்ட் போட்டவங்க தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு ஃபஸ்ட்டான ஜேர்னிகளுக்கு நடுவில் தான் போனேன். நான் போனதுலே இதோட ஒர்ஸ்ட்லாம் இருக்கு, ஆனால் ரிலேட்டிவ்லி இப்போ ரீசெண்டாக நடந்ததில் இதுதான் என்னோட ஒர்ஸ்டான ஒரு பயணம். கண்டென்ட் யோசிச்சுட்டு இருக்கேன், இருங்க, இல்லாட்டி கண்டென்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் இதோட. ஒரு முன்னெல்லாம் அப்படியே எதுவுமே இல்லை, தனியாக உட்காந்து என் கூட நான் பேசிட்டு இருக்கப்ப கண்ணா பின்னான்னு கண்டென்ட் வரும், அது வரும் இது வரும். ஒன்றும் இல்லை, இந்த இப்போ இந்த ரெக்கார்ட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு உட்காந்து ஏதாவது ரேண்டமாக அது இதுன்னு ஒரு ரேண்டம் தாட்ஸ் வரும். ஆனால் எங்க எவ்வளோ ரெக்கார்டோ எழுதலாம் அப்படின்ட்டு பேனா கையில் இருக்கிறப்ப தான் ஒரு புண்ணாக்கும் வராது. ஐயோ, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எபிசோடுக்கு நேம் வேற வைக்கணுங்க, என்ன பேர் வைக்கலாம், பயணம் பயணம்னு வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பயணம், எபிசோடு பேர் பயணம். எப்படி 7வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக 7 எபிசோடு இனி வரும் காலங்களே. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, இதை அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணதுக்கடுத்து இனி வரும் வாரங்களில் வாரமோ இல்லை டெய்லி நான் நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன், டெய்லி ஏதாச்சும் சும்மா ரேண்டமாக தோன்ற ஸ்னிப்பட்டா போட்டுட்டு மொத்தமாக கம்பைல் பண்ணிட்டு இங்கேருந்து விட்டதுலேருந்து அங்கே கண்டினியூ பண்ணி அங்கேருந்து விட்டது இங்கே கண்டினியூ பண்ணி மொத்தமாக ஸ்னிப்பட்டாக போட்டு கண்டினியூ பண்ணி ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம், திடீர்னு தோண மாட்டேங்குங்க திடீர்னு. ஆனால் ஒரு சில டைம் செல்ஃப் ரேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நான் பாட்டுக்கு ரேண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் தரல. ஒருவேளை நமக்கு ரேண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் சில டைம் தோணுது. அதில் பார்க்கணும். அடுத்து வரும் காலங்களில் எதிர்பார்த்து அப்புறம் சின்ன ஒரு குயிக் த்ரூ மாதிரி போயிடலாம். அப்புறம் நான் எதிர்பார்த்து போனேன், போயிட்டு அங்கே அக்கம்பெனி பண்ணவங்கள பார்த்தேன், மீட் பண்ணேன். ஓகே, அவர் புண்ணியத்தில் ஒரு சூப்பரான பிஜி ஒன்று பார்த்தேன். பிஜியில் உள்ள வந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு. இது இருக்க இடம் ஊருக்கு, இந்த ஊருக்கு வந்தோன்னா ஒரு வைபுனா எப்படின்னா, பெங்களூர் அளவுக்கு ஆசமாகவும் இல்லை, நம்ம சென்னை மோசம்னு சொல்ல முடியாது, சென்னை அளவுக்கு மோசமாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரு மிடில் கிரவுண்டில் இருக்கு. அது ஏன்னா ஒரு அந்த பஸ்ஸில் வரப்பயே பார்க்குறப்பயே ஒரு பெங்களூர் ஆன் ஸ்டெராய்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா ஃபுல்லாக எல்லா பெரிய கம்பெனி, டெலாய்ட்டு, குவால்காமா, அது இதுன்னு வரிசையா நம்ம சும்மா எங்கதெல்லாம் இந்த லிங்க்டின்ல பெரிய கம்பெனின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தது இதுவும் எதுவுமே தமக்குண்டு கம்பெனி சின்னூண்டு அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு பெரிய ஏக்கரா இடத்த வேற வளர்த்து போட்டிருக்கானுங்க. டெலாய்ட்னா ஒரு பாலை ஏறி இறக்குற 2 சைடும் டெலாய்ட் மட்டும் தாங்க இருக்கு. அந்த விதத்துல வர வழியில வாய திறந்தா தான் கூடவே இல்லை, அவ்வளோ கம்பெனி, அவ்வளோ இது, திங்ஸ் ஆர் வெரி குட். அப்புறம் தான் சரி பார்த்து செட்டில் ஆகிட்டு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எங்கேயும் இன்னும் பெருசாக வெளில கிடைக்கல. ஒன்லி அன்டில் பிஜிக்கு வந்தேன். பிஜி வந்தோடனே பிஜியில் என்ன பண்ணானுங்க தம்பி, பிஜின்னா நான் நினச்சேன் சரி நம்ம பழைய ஹாஸ்டல்களில் இருந்த அனுபவம் இருக்குது எனக்கு, ஸோ அதனால அது மாதிரியே தட்டிக்கிட்டுன்னு ஏதாச்சும் தருவானுங்கன்னு பார்த்தா, தம்பி ஒரு மெத்த கட்டில் பாத்ரூம் ரூம் அவ்வளோதான், மற்றதெல்லாம் நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்ட்டு சரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனேன். செகண்ட் டே போனேன், சரி பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு டிமார்ட் போனேன். அது மட்டும் தான் வெளியில போனது, அதை தாண்டி எங்கேயும் பெருசாக வெளிலையும் போகலை.
அடுத்த கட்டமா எங்கேயாச்சும் நவுந்துக்கு வந்து வெளியில போயிட்டு ஏதாச்சும் ஆச்சு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் எதுன்னு சொல்றேன் பிகாஸ் பெங்களூர்ல கூட அங்கங்க யாராச்சும் ஒருத்தவங்க தமிழ் பேசுவாங்க, இல்ல தமிழ்நாடுகளே நிறைய பேர் இருப்பாங்க, அது இதுன்னு இருக்கும். அப்புறம் கன்னடா, நான் கன்னடா கூட ரொம்ப பயந்துகிட்டு போனேன். என்னடா கன்னடா நமக்கு வரும், ஒண்ணுமே தெரியாத அப்படின்னு போயிட்டு அங்க போய் பார்த்தா கன்னடா கிட்டத்தட்ட நம்ம சுத்த தமிழ்ல யூஸ் பண்றோம்ல, அந்த தமிழ் வேர்ட்ஸ் அது இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா சுத்தமா சுத்தமா சம்மந்தம் இல்லைங்க. விவேக்க நம்பி போனது தப்பா போச்சுங்க. எதுனாலும் லூ லூ போட்டுக்கலாம் அப்படின்னாலுங்களா, சரி அந்த தைரியத்துல போனா எடுத்தோடனே ஏதோ ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஒன்னும் இன்ன வரைக்குமே அக்கடை இக்கடை 1 2 ல இருந்து 10 வரைக்கும் இப்போதைக்கு கத்துருக்கேன். அடுத்து வர காலங்கள்ல நிறைய தெலுங்கு வார்த்தை கத்து தெலுங்குமே இந்த பாட்காஸ்ட்ல சொல்லி கொடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவு இதுங்க. ஒண்ணும் இல்ல, அதே மாதிரிதான் சேம் வித்து சாப்பாடு. சாப்பாடு நான் நினைச்சேன் லைக் நம்ம ஆந்திரா மீல்ஸ் அது இதெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிட்றோம்ல, சரி அங்க சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும். ஸோ இங்க குசினே சூப்பரா இருக்கும். நான் இன்னும் ஃபுல்லாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. குசின் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பண்ணலான்னு பார்த்தா பிரியாணி வாங்கலான்னு ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்கிச்சு. பார்த்தா கடைசியாக வீடியோ சுற்றுல அது மாதிரி தான் இருந்துச்சு. பாதிக்கு பாதி நெய் சோறு, பாதிக்கு பாதி நம்ம இந்த பிரியாணியில் சிக்கன் குழம்புலாம் நம்ம கடைசியில் சோறு பிசைஞ்சு வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சோறு. சரி சோறு தான் இப்படி இருக்கேன், உள்ள பீஸ் பார்த்தா ஏங்க இவங்க பீஸுக்கு செத்தவங்களா இருக்காருங்க. சோறு மட்டும் சும்மா ஒரு 2 ல இருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சோறு வச்சிடறாங்க. அந்த எஸ்எஸ் ஹைதராபாத்ல வைப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா குண்டா குண்டாவா சோறு. ஆனா பீஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க, பீஸே இல்லை. சரி இங்கதான் இப்படி போலன்ட்டு இன்னொரு கடையில ஆத்திரவாசம் பசிக்குதுன்னு ஆர்டர் பண்ணேன், அங்கேயும் பீஸ் இல்லை. பீஸ் வந்து கொடுமை பண்றாங்க. அடுத்த வரும் காலங்களில் நான் நிறைய கடையும் பார்க்கணும். ஏன்னா பெங்களூர்ல இருந்தவங்க கூட ஒரு வைப் இருந்துச்சு. மேபி இங்க அந்த வைப்பு கேப்சர் இங்க என்னதான் இருக்கு இந்த ஊர்ல அப்படிங்கறதையும் தேடி பார்க்கணுங்க. புதுசா ஊருக்கு வந்தேன். ஆனா சென்னையில இருந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் எனக்கு இல்லை இந்த ஊர்ல. அதோட அது வரைக்கும் நல்ல விஷயமா இருக்கு. சரிங்க, இனி வரும் வாரங்கள்ல எங்கேயாச்சும் போறேன் தேடுறேன். ஹைதராபாத்தை பத்தி நிறைய சொல்றேன், ரேண்ட் பண்றேன், பார்ப்போம்.